பண்ணுறது, அவள் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு பயங்கர டென்ஷன் வேற ஏறிட்டு இருந்தது. எப்பட்றா இதெல்லாம் நம்ம பண்ணுறதுன்னு. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற பிளான்ஸை கேட்டால் அவன் வந்து கொடுத்துருவான். இவன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டால யோசிச்சுட்ருக்கா அப்படின்ட்டு தலை வலியோடு இருந்துகிட்டு இருந்தான். கணேசன் பார்த்தான். என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் கணேசரை சூர்யாவை பார்த்து. இல்லை, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி நீ எனக்கு தலைவலியாக இருந்தது, நேராக காஃபி கொண்டாந்து கொடுத்தடா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. என்னாச்சு, ஏன் உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னு கேட்டால் மதுரா. எல்லா காரணமே நீ தான், சொல்லவா முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னா. ரவி, இல்லை, நீங்கள் பேசினாலே அண்ணனுக்கு தலைவலி வந்தது மேடம். சூர்யா பார்த்தா, நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டேன். அடாடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே உங்கள் ஐடியா என்ன, உங்கள் நாலேஜ் லெவல் என்ன ரெனோவேஷன், என்ன ஐடியா யாரால் முடியும் அப்படின்னா. சுரேஷ் வந்து சூர்யா பார்த்தான். சூர்யாவை பற்றி சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும். சூர்யா கொஞ்சம் நல்ல ஜாலியான டைப் தான். அவன் நர்சரிக்கு வந்தாலே நல்லா கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அங்கே போனாலே அவனுக்கு டைம் தெரியாது, அந்த மாதிரி நல்லா பேசுவான். இவன் ஏதோ உள்ளே வச்சுட்டு தான் சும்மா இது மதுராவை கேலி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக தலையை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டான். மதுரா ரொம்ப சீரியஸாக சூர்யா பார்த்தான். ஐசி, நான் அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்டேன். பின்ன யாரால் முடியும் அப்படின்னா. சரி ரவி, இல்லை இதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது அண்ணன் எல்லாத்தையும் கொட்டிடுவான் வெளியில் அப்படின்ட்டு, அண்ணன் வாங்கண்ணே நம்ம போகலாம் அப்படின்னா. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சூர்யாவும் ரவியும் கிளம்புனாங்க. மதுரை அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் எவ்வளோ பேமெண்ட் ஆச்சு என்ன ஆச்சுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தாள். எப்படியும் ஒரு 25 lakhs கிட்ட வந்துச்சு எல்லாமே. அதை சுரேஷ்ட கொடுத்து எல்லாருக்கும் செட்டில் பண்ண சொல்லிகிட்டு இருந்தா. இங்கே வந்து ரவியும் சூர்யாவும் நர்சரிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ ரவி சொன்னான், அண்ணே நான் ஒரு சின்ன இந்த லோடு ஏற்றுற வண்டி கூட்டிகிட்டு வரேன், 3 சைக்கிள் வண்டி கூட்டிகிட்டு வரேன்னு. சரி, அதில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காஸ்ட்லியான பிளான்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு. எப்படியும் ஒரு 15,000 ஆகும்டா எல்லாத்தையும். அண்ணே நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, கொடுங்கண்ணே, அந்த அம்மா வேணான்னு சொல்லிச்சுன்னா பத்திரமா கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா. சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ பைக் எடுத்துகிட்டு போடா, ரொம்ப தூரம் இருக்குண்ணே. நல்ல வேளை நீங்களே சொன்னீங்கண்ணே, என்னால் கால்லாம் வலிக்குது சைக்கிள் மிதிச்சு அப்படின்னு.